வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 36. வித்தியத்தின் தகவல் கிடைத்ததும் புயல் வேகத்தில் அந்த ரெஸ்கியூ படை யாழ்மொழி இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தது. அதுவரை அவளை இயல்பாக்க மெதுவாக பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்தான் அவன். அவர்கள் இருந்த இடத்திற்கு அருகில் ஏதோ ஒரு வாகனத்தின் ஓசை கேட்கவும் புலன்கள் சுறுசுறுப்பு அடைந்து கீழே எட்டி பார்த்த யாழ் வனத்துறையினருடன் நின்றிருந்த தன் கணவனை பார்த்து முதலில் விழிகள் விரித்து சந்தோஷித்து, பின் அவனை பிரிந்து தான் பட்ட துன்பத்தில் இதழ் பிதுங்கி கண்ணீர் தேங்கி நிற்க கசங்கிய முகத்துடன் அவனை பார்த்தாள். அதை கண்ணுற்ற வித்யுத் மெல்லமாக தனக்குள் சிரித்தபடி, நான் வரும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா என்ன? அப்ப நான் கூப்பிடுற வரைக்கும் எட்டி பார்க்கல, இப்ப வண்டி அங்க வரும்போதே வேகமா எட்டி பாக்குறீங்க என்று கேலியாக கேட்டான். ஆமா, விடிய விடிய பயத்துல தூங்கவே இல்ல, அப்பதான் கொஞ்சம் லேசா என் அறியாம கண்ணு மூடிருந்த. பெண்ணின் உதடுகள் தான் இங்கே அவன் கேள்விக்கு பதில் சொன்னதை தவிர பார்வை என்னவோ நிமிக்காமல் அவளுடைய கணவன் மீது படைந்திருப்பதை கண்டு அவனுள் மீண்டும் ரகசிய புன்னகை பூக்க அவளிடம் மேலும் பேச்சு கொடுத்தான். உங்களோடது லவ் மேரேஜ் தானே என இவன் கேட்டதற்கு ஆமா என்று மட்டும் முனகிவிட்டு, நேத்து ஆக்சிடென்ட்ல கையில ஏதோ அடிபட்டு இருக்கும் போல, கட்டு போட்டிருக்காரு என வருத்தத்துடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் யாழ்மொழி. புருவங்களை சுருக்கியவன் வம்சியை மேலிருந்து கீழ்வரை பார்வையால் அளவெடுக்க அங்கே நின்றிருந்தவனின் முகமோ இவனை கண்டதும் கடுகடுத்தது. அதை கண்டு இவனுக்குள் உல்லாச மூற்றெடுக்க தனக்கு முன்னிருந்த கட்டையில் 2 கைகளையும் ஊன்றி அவனுக்கு ஸ்டைலாக போஸ் கொடுத்தான் வித்யுத். தன்னவனின் முகத்தில் எதற்கு இத்தனை கோபம் என புரியாமல் யாழ் பார்த்திருக்கும் பொழுதே, சும்மா வெட்டியா போஸ் கொடுத்து நிக்காம அந்த பெல்ட்டைய ஒய்ஃபுக்கு சரியா போட்டுவிட்டு பத்திரமா கீழே இறக்கி விட சொல்லுங்க சார் என்று அருகில் நின்றிருந்த அதிகாரியிடம் காய்ந்தான் வம்சி. இரவில் இருந்து தன் மனைவியை காணாமல் அவன் துடித்த துடிப்பை அவரும் அருகில் இருந்து பார்த்திருந்ததால் பையனை ஒரு மாதிரி பார்த்து வைத்தாலும் மெல்ல தலையசைத்து விட்டு நடந்து கொண்டிருக்கும் வேலைகளை மேற்பார்வையிட்டிருந்தார். அவர்கள் எடுத்து இருந்த ரோப் புள்ளி ஒன்றை வனத்துறை ஊழியர் ஒருவர் மரத்தின் மீதேறி சரியாக மாட்டிவிட்டு அடுத்ததில் கயிற்றை இணைக்க தொடங்கினார். அவற்றையெல்லாம் சோர்வாக பார்த்திருந்த யாழ் அருகில் இருந்தவனுக்கு சொல்வது போல் தனக்குள் பேசிக் கொண்டாள். இந்நேரம் அவர் கையில மட்டும் அடிபடாம இருந்திருந்தா அவரே வேகமா மரத்துல ஏறி என்னை கீழே கூட்டிட்டு போயிருப்பாரு என்றாள் பெண் சோகமாக. பொங்கிய சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு, பையனை பார்த்தாலே அவனுடைய வேகம் தெரியுது, வேற வழி இல்லாம கீழே கால் மாத்தி நின்றுட்டு இருக்கான் என்று புன்னகைத்தான். பையனா? அதுவும் அவன் என்ன பேசுது என அவளையும் மீறி மனதில் லேசாக கோபம் எட்டி பார்த்தது யாழுக்கு. அதற்குள் கயிற்றை இணைத்திருந்தவர் மொழியை பத்திரமாக உட்கார வைத்து கீழே இறக்குவதற்கு ஏதுவான உட்காரும் வசதி கொண்ட குஷன் வைத்த அந்த இருக்கையையும் அதனுடன் இணைந்த பெல்ட்டுகளையும் வித்யுத்திடம் கொடுத்தார். வம்சி சார், இத சரியா உங்க ஒய்ஃப்க்கு போட்டுவிட்டு பத்திரமா கீழே இறக்கி விட சொன்னாங்க. ஓ, உங்க சார் இன்னும் வேற என்னென்ன கட்டளை போட்டிருக்காங்க என்று நக்கலாக விசாரித்தபடி யாழ்மொழி அதில் சரியாக உட்காருவதற்கு உதவி புரிந்தார் வித்யுத். பையன் மீது நல்ல முறையில் தோன்றியிருந்த அபிமானம் சில நிமிடங்களாக அவனிடம் வெளிப்படும் விசித்திர பேச்சில் லேசாய் ஆட்டம் காண குழப்பத்துடன் அவன் உதவியால் இருக்கையில் வசதியாக அமர்ந்தவளை சுற்றி அந்த பாதுகாப்பு பெல்ட்டையும் சரியாக மாட்டிவிட்டு விலகி நின்றான். அவளிடம் சின்னதாக முறுவளித்த வித்யுத், ஓகே, கீழே குனிஞ்சு பார்த்து பேனிக் ஆகாம உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இப்ப சேஃபா போறீங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இறங்குங்க என காற்றில் கைவீசி அவளுக்கு ஒரு சல்யூட் வைத்தான். மனதில் பலவித நெருடல்கள் உதித்திருக்க மெல்லைய தயக்க புன்னகை ஒன்றை அவனை பார்த்து வீசிவிட்டு கயிற்றின் இன்னொரு முனையை ஒருவர் மெதுவாக கீழே விடவிட யாழ்மொழி வம்சியை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தாள். தன்னிடம் வருபவளை ஒருவித பரபரப்புடன் பார்த்திருந்தார் வம்சி கிருஷ்ணா. தன் பார்வை வட்டத்துக்குள் தெரிபவளின் நலம் நாடி முடிந்த வரையில் பெண்ணை முழுவதுமாக அவனது விழிகள் அவசர ஸ்கேனிங் செய்தது. தரையில் கால் தொட்டவளின் அருகில் வேகமாக நெருங்கி ஒற்றை கையால் அவள் தோள் தொட்டு, யாழ்மா, ஆர் யூ ஆல் ரைட்? இஸ் எவ்ரிதிங் ஓகே என்று கேட்கும் பொழுதே அவனது குரல் உடைந்து தழுதழுத்தது. கலங்கி நிற்கும் விழிகளுடன் தன் நலம் விசாரிக்கும் கணவனின் கரத்தினை பார்த்து அவள் முகம் கசங்க தொடங்கவும், நத்திங்டா, நத்திங்
சின்ன ஏர்கிராப்ட் தான் என்று அவளை சமாதானப்படுத்தினான். அதற்குள் கீழே இறங்கி வந்திருந்த வித்யுத், இந்த பெல்ட் கழட்டவும் நான் தான் மேல இருந்து கீழே இறங்கி வரணுமா என்று ஏளனமாக கேட்கவும் யாழுக்கு சுருக்கென்றது மனது. அவசரமாக தானே அதை கழற்ற முயன்றவளை வித்யுத்தின் கரங்கள் வேகமாக தடுத்தது. ஹலோ சிஸ்டர், நான் உங்களை சொல்லல, டோன்ட் மிஸ்டேக்கன் மீ என்று குறுநகை புரிந்தார். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் என மனைவி முறுக்கிக் கொள்ளும் முன், ஏ அதை விட வேற என்ன வேலை நீங்க வெட்டி முறிக்கிற என்று இகழ்ச்சியாக கேட்டிருந்தார் அவள் கணவன். வம்சியின் பேச்சில் யாழ் அதிர்ந்து வெடித்து அவசரமாய் வித்யுத்தின் முகம் பார்க்க அவன் ரொம்பவே இலகுவாக அடுத்தவனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவளது பெல்ட்டை நீக்கி அவளுக்கு கை கொடுத்து மெல்லமாக தூக்கிவிட்டான். பெரும் குழப்பத்துடன் எழுந்து நிற்கும் மனைவியை வம்சி பரபரவென்று நெருங்க, இது பப்ளிக் பிளேஸ் என விரைந்து குரல் கொடுத்தான் வித்யுத். ஏய் என்று அதட்டி அவனை உக்கிரமாக பார்த்தவன் கடுகடுவென்று அவனிடம் முகம் காண்பித்துவிட்டு தன்னவளை தோளோடு அணைத்தான். நைட்டு முழுக்க இங்கேதான் இருந்தே யாழ் பேபி என்று விசனத்துடன் விசாரித்தான் வம்சி. ஆமா, இங்க வந்து சேர்றதுக்குள்ள உங்க ஊர் மிருகங்கள் எல்லாம் ஒரு ரவுண்டு நான் பார்த்துட்டேன் என்று கண்ணீர் கண்களுடன் புன்னகைக்க முயன்றவளின் நெற்றியில் வேதனையுடன் முட்டி, ஓகே கிளம்பலாமா என்றான். அவள் வயிற்றின் மீது ஒரு பார்வையை பதித்து கவலையாக. கணவனின் பார்வையை தொடர்ந்த அவளின் முகமும் உள்ளிருக்கும் அச்சத்தில் கலவரமாக என்று தலையசைத்துக் கொண்டாள். தன் கை அணைப்பில் இருந்தவளின் தோளை ஒருமுறை அழுத்தி விடுவித்து செய்கையால் ஆறுதல் கூறியவன் அருகில் நின்றிருந்த அதிகாரியிடம் திரும்பி, தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, என் வாழ்நாள்ல என்னைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் என்று மனதார நன்றி தெரிவித்தான். ஓ, இட்ஸ் ஆல் அவர் டியூட்டி சார், உங்க மனைவியை நீ கவனமா பாத்துக்கோங்க, ரொம்ப பயந்திருக்காங்க, அப்போ நம்ம கிளம்பலாமா, வரீங்களா என்றவாறு தங்களது வாகனத்திடம் செல்ல முயன்றவரை அவசரமாக தடுத்தான் வம்சி. இல்ல வேணாம் சார், எங்க டிரைவர் அழைச்சிட்டு வருவாரு, யூ பிளீஸ் கேரி ஆன் என்று முறுவளிப்பவனை புரியாமல் பார்த்து, உங்க டிரைவர் வண்டி அடிச்சு வராங்களா என்ன, ஆனாலும் ஃபாரஸ்ட் தாண்ட வர நம்ம வண்டி தான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் என எச்சரித்தார். எங்க டிரைவர் ஆல்ரெடி இங்க வந்தாச்சு, அதோட ஃபாரஸ்டுக்குள்ள அனிமல்ஸ் மத்தியில சேஃபா போற வண்டி தான் அதுவும், அங்க நிக்கிது பாருங்க என்று வம்சி கை காட்டிய இடத்தை கவனித்த அனைவரும் திகைப்புடன் திரும்பி வித்யுத்தை பார்த்தனர். அவன் அலட்சியமாய் உதடு பிதுக்கி தோள்களை குலுக்கிக் கொள்ள யாழ்மொழி இருவரையும் புரியாமல் பார்த்திருந்தான். இவரை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலையே என அவளின் யோசனை ஓடியது. இளைஞர்கள் இருவருக்கும் உள்ளும் ஏதோ வாய்க்கால் தகராறு இருக்கும் போல இருக்கிறதே என அரைகுறையாய் புரிந்து கொண்ட வனத்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் இருவரிடமும் பொதுவாக தலையசைத்துவிட்டு தங்கள் வாகனத்தில் கிளம்பி சென்றனர். நீ வா யாழ்மா என அவளை தோளோடு அணைத்தபடி வித்யுத்தின் வண்டிக்கு அழைத்துச் சென்றான் வம்சி. மனைவி நிமிர்ந்து கணவனின் முகம் பார்த்துவிட்டு திரும்பி வித்யுத்தை பார்க்க அவனும் இயல்பாக சென்று தனது வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். வண்டி மிதமான வேகத்தில் அந்த கானகத்தின் பாதைகளில் ஓட ஆரம்பிக்க, என்னாச்சு என்று கணவனின் அடிபட்ட கரத்தினை வருடியபடி கவலையுடன் விசாரித்தாள் யாழ். லேசாக பெருமூச்சு விட்டுக் கொண்டவன் நடந்ததை சுருக்கமாக தெரிவிக்க, முன்னால் அமர்ந்திருந்தவனின் புருவங்கள் அதை கேட்டு லேசாக முடிச்சிட்டது. நீ சொல்லு, ஏன் ரோட்ல இருந்து இவ்வளவு தூரம் இன்டீரியரா காட்டுக்குள்ள வந்த? அங்க எதுவும் அனிமல்ஸ் வந்துச்சா என்ன? அதுக்கு பயந்து இப்படி வழி தவறி ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டியா நீ என்று இம்முறை வம்சி மனைவியை விசாரித்தான். இல்ல, அங்க வந்து சில மனுஷ மிருகம் கிட்ட தப்பிக்கிறப்போதான் இப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட என்று கலங்கி நின்ற விழிகளுடன் அவன் இமைகளை உயர்த்தி பார்த்தாள் பெண். வம்சியின் முகம் அப்படியே இறுகி போக அவன் ஆக்ரோஷமாக பேச்செடுக்கும் முன், இங்க எவனுக்கு அந்த மாதிரி லேடிஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தைரியம் இருக்கு? நிச்சயமா யாராவது வெளியூர் ஆளுங்களா இருக்கணும். எத்தனை பேர் வந்தாங்க? எந்த வண்டியில வந்தானுங்க அவனுங்க என்று ஆவேசமாக கேட்டிருந்தாள் வித்யுத். மொழி முன்னால் அவனை பார்த்துவிட்டு கணவனை கேள்வியாக பார்க்க, சொல்லு என்று வேதனையுடன் கூறினான் அவன். வம்சியின் கரத்தினை இறுக பற்றி அவன் தோள் சாய்ந்தவாறு அழுகை குரலில் நடந்ததை கூறியவள், அவங்க போன 2 நிமிஷத்துல அந்த யானை நான் இருந்த பக்கமா மெதுவா வந்துட்டு இருந்ததை பார்த்ததுமே நீங்க சும்மா என்னோட நாலேஜுக்கு சொல்லியிருந்த அட்வைஸ் படி பக்கத்துல இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி போய் வேகமா நான் ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அது பாட்டுக்கு நான் இருந்த இடத்த கிராஸ் பண்ணி வேற பக்கம் போயிடுச்சு என்று பாவமாக ஏறிட, நேத்து ஒரே நைட்ல யாழ் நிறைய அட்வென்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லு
என்று அவளின் அந்த நேர படபடப்பு மீண்டும் திரும்புவதை தவிர்க்க வேண்டி கேலியாக புன்னகைத்து நெற்றியில் கலைந்து நின்ற அவள் கூந்தலை மெதுவாக ஒதுக்கிவிட்டான் கணவன். ஆமா போங்க என்று சலிப்புடன் அவன் நெஞ்சில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் மனைவி. ஒருபுறம் பாவை சாய்ந்திருக்க மறுபுறம் கையிலும் அடிபட்டிருப்பதால் மனைவியின் வயிற்றை ஏக்கமாக பார்த்திருந்தவனுக்கு அங்கே தொட்டு தடவி தன் மகவின் அசைவை உணர முடியவில்லை என்பது ஒருபுறம் தவிப்பு என்றால், குழந்தையின் நலமறிய வேண்டியும் தந்தையாய் அவன் மனது அலைவாய்ந்தபடி இருந்தது. காட்டை விட்டு வெளியே வந்ததும் வழியில் எதிர்பட்ட உணவகம் ஒன்றில் வித்யுத் வண்டியை நிறுத்த அதுவரை தனக்குள் சில தீவிரமான யோசனைகளில் மூழ்கி இருந்தவன் அப்பொழுதுதான் தலையை திருப்பி சுற்றுப்புறத்தை கவனித்தான். அந்த 20 நிமிட பயண தூரத்தில் யாழ் நன்றாகவே அயர்ந்து தூங்கி இருந்தாள். வம்சி மெதுவாக பெண்ணை எழுப்ப துவங்கவும் வித்யுத் உள்ளே சென்றுவிட்டு வந்தவன் நேராக யாழிடம் பேசினான். சிஸ்டர், என்ன சாப்பிடுறீங்க? இப்போதைக்கு டீ, காஃபி, மசாலா பால் தான் இருக்கு. தனியா சொன்னா தோசை மாதிரி ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? லைட் டிஃபன் மாதிரி எதுவும் எடுத்துக்கிறீங்களா? அவனிடம் சோர்வாக தலையசைத்தவள், இல்ல ஒண்ணு வேணாம், வீட்டுக்கு போலாம் என்று மறுத்தாள். வித்யுத் வாயை திறக்கும் முன், என்ன ஒண்ணு வேணாம்? நைட்ல இருந்து எதுவும் சாப்பிடாம பட்டியா கிடக்குற நீ? அதுவும் எத்தனை ஓட்டம், டென்ஷன். இப்ப ஏதாவது குடிக்கிறியா இல்ல சாப்பிடுறியா? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு, தட்ஸ் இட் என்றான் வம்சி அதட்டலாக. அவனை முறைத்தவள், இப்ப எதுக்கு இப்படி குதிக்கிறீங்க என்று கோபமாக பார்த்தாள். நான் ஒண்ணு குதிக்கல, வண்டிக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று வம்சி அழுத்தமாக கூறவும் முகத்தை சுளித்துக் கொண்டாள் அவள். அவர்கள் ஊடலை சின்ன பொன்சிரிப்புடன் பார்த்திருந்த வித்யுத்திடம் திரும்பி, எனக்கு மசாலா பால் போதும் என்றாள். அப்படியே எனக்கு ஒரு டீ கொண்டு வர சொல்லிடு என்று மனைவியிடம் வம்சி விரைப்பாக கூற அடுத்தவன் அலட்சியமாய் உள்ளே சென்று விட்டான். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க இறுக்கமாக அமர்ந்திருந்தவனை கவலையுடன் பார்த்த யாழ் அவன் கண்ணம் வருடி, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்றாள் மென்மையாக. தனது உணர்வுகளை மௌனமாக விழுங்கிக் கொண்டவன் அவளை அலுப்பாக பார்த்து, நத்திங் என்று அவளுடைய கரத்தை அழுத்தமாக பற்றி கொண்டான். அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? கூர்மையாக கேட்பவளை கண்டு இதழ் பிரித்து சிரித்து, உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறையாள்? பட் இப்ப வேண்டாம் என்று கண்ணெதிரே தெரித்த மலைமுகத்தை உணர்வென்று வெறித்து பார்த்தான் அவன். இவருக்கு என்னாச்சு? இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. என்ன நினைச்சு முதல்ல அவ்வளவு கவலையில இருந்தவரு இப்ப அதை தாண்டி வேற எதையோ நினைச்சு நிம்மதி இல்லாம அவஸ்தப்படுறார் போல. கணவனை கவலையுடன் பார்த்திருந்தவளிடம், சிஸ்டர் இந்தாங்க என்று சூடான பானங்கள் அடங்கிய ட்ரேயை நீட்டினான் வித்யுத். தேங்க்ஸ் என லேசாக முறுவளித்து விட்டு தனக்கானதை மட்டும் அவள் எடுத்துக்கொள்ள, உங்க ஹஸ்பண்ட் டீ கேட்டாங்களே, எடுத்து கொடுங்க என்றவனை புரியாமல் பார்த்துவிட்டு பெண் கையை முன்னே கொண்டு போக மனைவியின் கையை பிடித்து வேகமாக தடுத்து விட்டான் வம்சி. தேவையில்லையாள், எனக்கு வேண்டாம், திரும்ப கொண்டு போக சொல்லு என்று கடுமையாக கூறும் கணவனை அவள் அமைதியாக பார்க்க மெல்லிய பெருமூச்சொன்றை வெளியேற்றிய வித்யுத் அவனிடம் நேரடியாக ட்ரேயை நீட்டினான். வம்சி புருவங்களை சுடித்துக் கொண்டு அழுத்தமாக அமர்ந்திருக்க என உதட்டை குவித்து காற்றை வெளியேற்றிய வித்யுத் அந்த டீ கப்பை எடுத்து நாயகனின் கையில் வலுக்கட்டாயமாக திணித்துவிட்டு மடமடவென சென்று உணவகத்தினுள் நுழைந்து கொண்டான். யாழ்மொழி மௌனமாக வண்டியினுள் இருந்த இளைஞர்களை பார்வையிட்டபடி பயணித்துக் கொண்டிருந்தாள். முன்னால் இருந்தவனின் முகம் சலனமற்ற அமைதியாக இருக்க, பின்னால் இருந்தவனின் முகத்தில் அத்தனை உணர்வுகள் கொந்தளித்திருப்பது வெளிப்படையாகவே தெரிந்தது இவளுக்கு. தன் மௌனம் உடைத்து, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்று நிதானமாக கேட்டாள் நாயகி. வம்சி இத்தனை தூரம் உதாசீனப்படுத்தியும் வித்யுத் பொறுமையாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதிலிருந்தே அவளுக்கு அந்த சந்தேகம் தோன்றி இருந்தது. வித்யுத் அமைதியாக திரும்பி அவளிடம் ஒரு மென் புன்னகையை வீசிவிட்டு சாலையில் பார்வையை பதித்தான் என்றால், இவள் அருகில் அமர்ந்திருந்தவன் அவ்வார்த்தைகளை கேட்டு எகிரி குதித்தான். யாருக்கு யார் ஃப்ரெண்டு? இந்த மூஞ்சி என்ன ஃப்ரெண்டா? ஹி இஸ் மை எனிமி என்று அலட்டிவிட்டு ஆத்திரத்தில் பற்களை கடித்தான். ஹே என இதழ்களை குவித்து புருவங்களை உயர்த்தியவள், உங்க ஊர்ல எனிமி கிட்டதான் இவ்வளவு உரிமையா உங்களுக்கு வேண்ட வேலையெல்லாம் வாங்கிப்பீங்களா நீங்க என்று நக்கலாக கேள்வி எழுப்பினாள். அவளின் கேள்வியில் வித்யுத் தன்னை மீறி வாய்விட்டு சிரித்து விடவும் கோபம் கொண்ட நாயகன், சிரிக்காதரா ராஸ்கல் என்று அருகில் இருந்த ஏதோ ஒரு சிறு பொருளை தூக்கி அவன் மீது வீசினான். வித்யுத் சட்டென்று தலையை குனிந்து தப்பித்துக் கொள்ள,
அச்சு பாஸ், என்ன பண்றீங்க நீங்க என்று பதறி அவன் கரம் பற்றி தடுத்தாள் மனைவி. வாட், பாஸா? நீங்க இவனோட கம்பெனில வேலை பாத்தீங்களா சிஸ்டர் என்று ஆச்சரியமாக கேட்டான் வித்யுத். அது எதுக்கு உனக்கு? நீ உன் டிரைவர் வேலையை மட்டும் பாரு. யாழ், நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லாத என்று முன்னவனிடம் சொல்லென்று விழுந்துவிட்டு மனைவியிடம் திரும்பி அவசரமாக உத்தரவு பிறப்பித்தான் வம்சி. இன்று புதிதாக தெரியும் கணவனின் சிறுபிள்ளை குணத்தில் தனக்குள் புன்னகைத்தபடி, ஓகே ஓகே ரிலாக்ஸ், நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எதுவும் சொல்லல, போதுமா என்று வேகமாக அவனை சமாதானப்படுத்தினாள். யாழ், திரும்பவும் அந்த ரம்பிஷை எதுக்கு என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற நீ என்று அடுத்த மனைவியிடமும் வம்சி சண்டையிட ஆரம்பிக்க, அந்த கலைவரத்தில் வித்யுத் அவர்கள் பார்க்க வேண்டிய மருத்துவர் இருக்கும் மருத்துவமனைக்கு சரியாக ஜீப்பை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான். நாயகி வியப்புடன் அவன் முகம் பார்த்தாள். என்றால் நாயகன் அவனை பார்வையால் வெட்டிவிட்டு மனைவியை மெதுவாக கைப்பிடித்து கீழே இறக்கிவிட்டான். வித்யுத் மருத்துவமனை வளாகத்தில் ஜீப்பை ஓரங்கட்டி நிறுத்துவதற்கு செல்ல, சரி, இவர் வேணும்னா கிளம்ப சொல்லலாமா? நம்ம வீட்டு காரை வர சொல்லுவோம், இவரதுக்கு நம்ம கூடவே சுத்திக்கிட்டு என்று கணவனின் கருத்தை கேட்டாள் மனைவி. நீ அமைதியாவே இருக்க மாட்டியா? அவர்கிட்ட விடு, அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு நான் வச்சு செய்யறதுல அவன் என்னை விட்டு அரண்டடிச்சு ஓடணும் என்று பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பினான் வம்சி. யாரு நீங்க? அவரை அரண்டடிச்சு ஓட வைக்க போறீங்க? எல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் என வாய்க்குள் முணுமுணுத்தாள் யாழ்மொழி. என்ன முணுமுணுக்கிற என்று விரைப்பாக கேட்டவனை பார்த்து, டாக்டரை பார்க்கலான்னு சொன்ன என அழகாக முருவளித்தாள் பெண். அதில் கணவனின் முகமும் கனிந்துவிட அவளை ஆசையாக தோளோடு அணைத்தவாறு உள்ளே அழைத்துச் சென்றான். வரும் வழியிலேயே மருத்துவரை அழைத்து பேசி இருந்ததால் இவர்களின் வரவை எதிர்பார்த்து அவர் தயாராக காத்திருந்தார். அதை வித்யுத்தும் கவனித்திருந்ததால் தான் அவர்களை எதுவும் தனியாக விசாரிக்காமல் சரியாக இங்கே அழைத்து வந்திருந்தார். அவன் உள்ளே வரும் பொழுது தம்பதியர் இருவரும் மருத்துவரின் அறைக்குள் சென்று விட்டிருந்தனர். அமைதியாக அங்கே வரிசையாக போட்டிருந்த நாற்காலி ஒன்றினில் அமர்ந்து கொண்ட அவனுக்கு வம்சியை நினைத்து புன்னகை கிளம்பியது. இன்றைய நாள் இப்படி விடியும் என்று வித்யுத் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அவனது மனது வெகுவாக நிறைந்திருந்ததில் பையனின் முகத்திற்கு தனி ஒரு சோபை வந்து இன்னமும் வசீகரமாக தெரிந்தான் அவன். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.